ஹாய் நண்பா, பயணத்தை மீண்டுமா ஆரம்பிக்கலாமா பாண்டிச்சேரிக்கு? நம்ம கிருபை இல்லத்துலேருந்து கிளம்பி செங்கம் வந்துட்டோம். செங்கமோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ அதுலேருந்து தொடரலாமா நண்பா? இந்த மாதிரி இயற்கையான காட்சியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செங்கம்ங்கிற ஊருக்குள்ளே பூந்து தான் வரணும் நண்பா. அவுட்டரில் இந்த ரோட்டில் போனீங்கன்னா இந்த ஏரியாவை பார்க்க முடியாது. எனக்கு கீழே இருக்குது அவுட்டர் ரோடு. சிங்காரப்பேட்டையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹைவே இருக்குது திருவண்ணாமலைக்கு. அந்த ரோட்டில் போனோம்னா இந்த மாதிரி இயற்கையான காட்சியை பார்க்கவே முடியாது. ரொம்ப நாள் கழித்து நம்ம பயணம் பண்ணுறதுனால இந்த மாதிரி இயற்கையான காட்சியை பார்த்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு தான் நண்பா இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். ஊருக்குள்ளே போயிட்டு வர ரோடும் ஹைவே ரோடும் இந்த இடத்துல தான் நண்பா கொஞ்சம் டச் ஆகும். இனிமேல் என்ன, பார்ட் 1 வீடியோவில் பார்த்த அந்த மலைப்பகுதிக்கு பக்கம் வந்தாச்சு நண்பா. நம்ம இனி ஹைவே தான். திருவண்ணாமலைக்கு 51 கிலோமீட்ரு, சென்னைக்கு 249 கிலோமீட்ரு. நம்ம இப்போ எங்கே போகலாம்? மெரினா பீச்சுக்கு போகலாமா இல்லை பாண்டிச்சேரிக்கு போகலாமா? ஒரு குழப்பமாயிருச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பாண்டிச்சேரி விழாக்கை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வேணால் சென்னை விழாக்கு போகலாம்பா. ஹைவே டச் ஆனதும் போதும் எட்வின் அண்ணாவும் அன்பும் இமானுவேலானாவும் பறந்தடிச்சுட்டு போகிறாங்க நண்பா பாண்டிச்சேரிக்கு. அடா எவியண்ணா, இந்த பூ நம்ம ஊர்லேயும் பூத்துருக்குல்ல. பெண்ணாகிற வர வரைக்கும் அதே வாசனை. இப்போ இங்கேயும் அதே வாசனை தான் நண்பா. மனம் கவருது நண்பா. இந்த ஏரியா பக்கம் வந்தோடனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருவண்ணாமலை ரீச் ஆயிடுவோம் நண்பா. என்னப்பா ஆள் மாற்றி வண்டி ஓட்டிகிட்டு வரீங்க? முடியலையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? விமானனுக்கு தானே ரெஸ்ட் கேட்டோம், வண்டியும் ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு தெரியலையே. சீக்கிரம் எடுங்க, அவங்க வரதுக்கு முன்னாடி. கிளம்புங்க. அடுத்த டைம் வந்தோம்னா அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி எப்படியே என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரிப்பு ரெடியாக போகுது நண்பா கூடிய சீக்கிரத்தில். அவ்வளோதான் நண்பா, திருவண்ணாமலை கிட்டே வந்தாச்சு. இது திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே போகிற ரோடு. நம்ம இப்போ ஹைவேயில் போயிருந்தோம் நண்பா. வெளியே வந்தால் தான் தெரியுது இன்னும் நிறைய ஏரியா நம்ம விசிட் பண்ணலன்னு. இங்கே பாருங்கப்பா, சாத்தனூர் டேமுன்னு ஒன்று இருக்குது. இந்த டேமையும் விசிட் பண்ணிடலாம் நண்பா. நம்ம புதுச்சேரிக்கு போகிறதா இருந்தால் 2 டோல்கேட்டை தாண்டணும். மொதல் டோல்கேட்டை இப்போ தாண்ட போகிறோம் நண்பா. கரெக்டாக இன்னும் புதுச்சேரிக்கு போய் சேர்கிறதுக்கு 140 கிலோமீட்டர் இருக்குது நண்பா. ஆனால் நமக்கு இவ்வளோ தூர பயணம் சோர்வு கொடுக்கல, மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்கு, ஆர்வத்தை தான் கொடுக்குது. ஏன்னா அங்கே பாருங்க நண்பா எப்படிப்பட்ட இயற்கை காட்சின்னு. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே சோர்வாகி வண்டி நிறுத்திட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை நண்பா, நம்ம ஊரில் பூ பூத்துருந்துச்சு, அதே செடி இங்கே பூ பூத்துருக்கு. அந்த பூவோட வாசனை எங்களுக்கு இழுத்துருச்சு நண்பா. அப்புறம் அன்பு அங்கே என்ன பண்ணுறான்னு தானே பார்க்குறீங்க, வேப்பங்குச்சி உடச்சிட்ருக்கான். அங்கே தூரத்தில் தெரிகிற மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு நண்பா. ஆமாம் நண்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வேறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகங்கள் எல்லாமே கருமேகமாக சூழ்ந்துட்டுருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மலையும் நிலச்சரிவுனால சேதமாக இருக்குது. என்னப்பா மழை அந்தளவுக்கு பெஞ்சிச்சோ? கட் பண்ணிட வேண்டியதாக. இந்த மாதிரி நிலச்சரிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்ன நண்பா? மரங்கள் நல்லா வேரூன்றி இல்லாதனால தான் நண்பா. இதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட நண்பிக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நிலத்துலையோ ஒரு மரம் நடுங்க நண்பா. கரெக்டாக நம்ம இப்போ திருவண்ணாமலையை வந்து சேர்ந்துட்டோம் நண்பா. நம்ம முதல் முறையாக இந்த வழியில் போகிறனால திருவண்ணாமலைக்குள்ளே போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எபியான என்னை சுற்றி காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்தார். இப்போ நம்ம திருப்பியும் நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாமா நண்பா புதுச்சேரிக்கு?
ஆனால் நமக்கு கூட இந்த மாதிரி சந்து பொந்தெல்லாம் போக தெரியாது. எனக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் நண்பா. அடிக்கடிக்கு பாண்டிச்சேரி போயிட்டு வருவார். அதனால அவருக்கு சந்தில் பொந்தில் போய் எப்படி போகணுன்னு தெரியுது ஷார்ட்கட்லாம். ஓ இப்படியே எடுத்துக்கலாமா? எப்படின்னா அங்கே பாருங்க, மழை சரியான மழை வரப்போது. சீக்கிரம் போங்க 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 போங்க. என்ன அழகா அப்படியே ரவுண்டா இருக்கு பாருங்க. இருட்டாகிறதுக்குள்ளே பாண்டிச்சேரி போய் சேர்ந்துருவோமா? மழை வர மாதிரி இருக்கு. கார்ல போயிருந்தா இதெல்லாம் ரசிச்சுக்க முடியுமா? நைட்டே ஆயிடுச்சு, ஒன்றும் பாண்டிச்சேரி போகலையா? அவங்களும் தள்ளிட்டு வந்து இங்கே தான் பெட்ரோல் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பன், நமக்கு முன்னாடி வேகமாக வந்துட்டு பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வந்துட்டு இங்கே தான் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிருக்காங்க. யாருக்கு 25? 1 கிலோமீட்டர் 3 பேர் சேர்ந்து தள்ளிட்டு வந்திருக்காங்க வண்டியை. அக்கா வந்துட்டா.
அவ்வளோதான் நண்பா, 2வது டோல்கேட்டையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறப்ப அடுத்தது 3வது டோல்கேட் புதுச்சேரியில் பார்ப்போம். அந்த டோல்கேட்டை தாண்டிட்டோம்னா புதுச்சேரிக்குள்ளே போயிடுவோம். டக்குன்னு போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிடலாம் நண்பா. எப்படியோ நண்பா 3வது டோல்கேட்டையும் நம்ம தாண்டி வந்தாச்சு நண்பா. இன்னும் புதுச்சேரிக்கு 22 கிலோமீட்டர் தான் இருக்கு நண்பா. இன்னும் 19 கிலோமீட்டர் தான் நண்பா. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்போ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அன்பே எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இங்கே சுற்றி முற்றியும் பார்த்தா ஒரு முகம் தான் தெரியுது. தமிழ்நாடவே கணக்க போகிற ஒரு முகம் தான் நண்பா. என்னன்னு சொல்லி அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் வெளியே நின்றுட்டு இருந்தா எப்படி உள்ளே போகலாமா?